அடுத்து இந்த இயக்கத்திற்கு மேலும் பெருமை சேர்க்கின்ற விதமாக, இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக அன்பு சகோதரர் சமூக ஆர்வலர் டாக்டர் நலன்குமார் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்வார்கள். இன்று மிக முக்கியமான நாள். 80வது இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழாவில் மனித உரிமை பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக உங்களை எல்லாம் சந்தித்து, அதைவிட சிறப்பு என்னவென்றால் மனித உரிமை பாதுகாப்பு கழகத்தின் அன்பு சகோதரர் டாக்டர் ஜெயமோகன் அவர்கள் ஒரு பிறந்த நாள் கூட. உங்களுடைய அனைவரும் சார்பாகவும் மனித உரிமை கழகத்தின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் சார்பாகவும், கன்னியாகுமரி மாவட்ட சமூக ஆர்வலர்கள் சார்பாகவும், நலம் கல்வி அறக்கட்டளையின் சார்பாகவும், அவர் பல்லாண்டு வாழ்ந்து மிக சிறந்த சமூக பணிகளை செய்து ஒரு ஆலமரத்தின் விழுதுகள் போல பல்லாண்டு காலம் வாழ அனைவரின் சார்பாக வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் இல்லையா? ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களுடைய பிறந்த நாள் முக்கியம். அதே மாதிரி நம்மளுடைய இந்திய திருநாட்டிற்கு பிறந்த நாள் தான் இன்னைக்கு சுதந்திர தின விழா. இந்த நேரத்தில் நம்ம இனிப்பு வழங்கி கொண்டாடுறோம் இல்லையா? தேசிய கீதம் எல்லாம் பாடுறோம், ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நம்மளை விட சின்ன குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது இல்லையா, சீருடை அணிந்து போயிருப்போம், ஸ்வீட் வந்திருப்பாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, நம்மள ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஆனா இந்த நேரத்துல நம்ம அவனை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னால நம்ம மூதாதையர்கள், முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எத்தனை பேர் சமூக ஆர்வலர்கள், சமூக தியாகிகள் உயிர் நீத்திருப்பாங்க, அவங்களெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் நினைவு வருவோம். பாத்தீங்கன்னா 1700 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா கிபி டச்சுக்காரங்க முதல்ல இந்தியாவுக்கு படையெடுத்து வராங்க. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கூர் மன்னராட்சியில இருந்துச்சு. குளச்சல்ல அவர் எல்லாரும் முகாமிட்டு இருக்காங்க. அதாவது தளபதி பேர் டிலோன், அவர் முகாமிட்டு இருக்கும் போது நம்ம நம்மகிட்ட பீரங்கி கிடையாது, துப்பாக்கி கிடையாது, எந்த அணுகுண்டும் கிடையாது. ஆனா அவங்களை எதிர்த்து போராடணும். ஆனா அவங்ககிட்ட பிரிட்டிஷ்காரங்கிட்ட துப்பாக்கிலாம் உண்டு. ஒரு துப்பாக்கி கொண்டு வெடிச்சு நம்ம காக்காம நம்ம பறந்து போயிரும், உயிர் போயிரும், அப்புறம் போராட முடியாது. ஆனா நம்மளுடைய அந்த காலத்தோட முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, மிகப்பெரிய பனைமரத்தை வெட்டி வச்சு இல்ல நாட்டு பட்டாசு மேல வெடிக்க வச்சு கடலுக்குள்ள இருந்து பாக்குறவங்க அவங்க பெரிய பீரங்கி வச்சிருக்காங்கன்னு பயந்து போனாங்க. அந்த அளவுக்கு நம்ம ராஜ தந்திரத்தை பயன்படுத்தியும் நிறைய பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப களரி வித்தை படிச்சவங்க தான் அந்த பக்கத்துல திருவாங்கூர் மன்னராட்சியில நிறைய களரி வித்தை படிச்சவங்க இருப்பாங்க, ஆசான்கள் இருப்பாங்க. அவங்களோட உதவியோடு பெரும் படையை எதிர்த்து அந்த டிலான் அவர்களை நம்ம கைது பண்ணியிருக்கோம்.